வெல்கம் ஆல். நான் விக்னேஷ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜஸ் ப்ராப்ளம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏஜஸ் ப்ராப்ளம் பொறுத்தவரை நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாமல் ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். இப்போ நான் 2 கொஸ்டினோட வந்திருக்கேன். அந்த 2 கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அதாவது நம்ம டேட்டா என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுப்போம். அதாவது இந்த ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 4:3. அதாவது ப்ரெசன்ட் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏபியோட ப்ரெசன்ட் ரேஷியோட ஏ/பியோட ப்ரெசன்டேஜ் எவ்வளோ 4:3. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, the ratio of the ages 8 years from now. அதாவது 8 இயர்ஸ்க்கு அப்புறம். இப்போ ஹென்ஸ் ஆஃப்டர்னு வந்தால் அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் எடுத்துக்கணும். அகோ பிஃபோர்னு வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துக்கணும். அப்போ இது என்னென்னா ஃப்ரம் நவுலேருந்து 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க அவங்க 6:5. அப்போ 8 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6:5. இப்போ என்ன கேட்குறாங்க, how old was A when B was 7 years old. அதாவது B வந்து 7 இயர்ஸாக இருக்கும் போது ஏவோட ஏஜ் என்னவா இருக்குன்னு கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாமல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாமல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவோட வேல்யூ எடுத்துக்கோங்க 4:3. 8 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது இப்போ கரண்ட்டாக இப்போ 2021 இந்த 2021ல் ஏவோட வேல்யூ எப்படி இருக்குது, ஏபியோட ரேஷியோ எப்படி இருக்குது 4:3 இருக்குது. 8 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 2029ல் எப்படி இருக்கு ரேஷியோ 6:5. இப்போ பாருங்க, இப்போ என்ன நான் சொல்ல போறேன்னா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. அதாவது ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அதாவது இப்போ உள்ள ஏக்கும் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள ஏவுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க 2. நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல. அதே போல இப்போ இருக்கிற பிக்கும் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள பிக்கு ரேஷியோ டிஃபரன்ஸ் பாருங்க 2. இப்போ என்ன நம்ம செய்ய போறோம்னா 8 இயர்ஸ், அதாவது ரெண்டு இருக்கு டிஃபரன்ஸ், 2 இருக்கு. அந்த அப்போ 2x ஈக்குவல் டு எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு, எப்போ வந்து இப்போக்கும் அப்போக்கும் இயர்ஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ 8. அப்போ 2x 8னா x is equal to 4. x is equal to 4ன்றத நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ப்ரெசன்ட் ரேஷியோ பார்த்தீங்களா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ப்ரெசன்ட் ரேஷியோட 4:3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 4 × 4 16, 3 × 4 12. இதுதான் நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கும் போது ஏவோட வேல்யூ, ஏவோட ஏஜ் வந்து 16 இயர்ஸ். ஏன்னா உங்களுக்கு ரேஷியோனால என்னன்னு தெரியும்ல, ரேஷியோனால நம்ம எப்படி இருப்போம் 4x:3x இப்படி தானே எடுப்போம். அதை தான் நான் சொல்கிறேன். இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஏக்கு வேல்யூவை, அப்போ 16 கிடைக்குது. பிக்கு வேல்யூ என்னது, அதே 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 3 × 4 12 இயர்ஸ். அதாவது இப்போ அவங்களுக்கு பிக்கு 12 இயர்ஸாக இருக்குது, ஏக்கு 16 இயர்ஸாக இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பி வந்து 7 இயர்ஸாக இருக்கும் போது ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து -5 பண்ணால் தானே 7 வரும். அப்போ இதுலேயும் -5 பண்ணணும். ஏன்னா 5 வருஷம் பேக், ஏன்னா 7 இயர்ஸ்க்கு அப்போ 5 வருஷம் முன்னாடி. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும் 11 இயர்ஸ். புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம எப்படி வந்து ஈக்குவேஷனே இல்லாமல் நம்ம ரேஷியோ வச்சு கொஸ்டினை சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இதில் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க, பி வந்து 7 இயர்ஸாக இருக்கும் போது ஏ வந்து 11 இயர்ஸாக இருக்குது. இப்போ சிம்பிளாக நம்ம முடிஞ்சிச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆன மாதிரி இருக்கும். பட் சிம்பிளான சம்மு, ஏஜஸ் சம்மில் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ எப்படி இருக்கு, x:y 6:8 இருக்கு. 7 இயர்ஸ் ஹென்ஸ், அதான் நான் சொன்னேன்ல ஆஃப்டர் ஹென்ஸ்லாம் வந்தால் அப்புறம்னு எடுத்தோன்ட்டு
7 years hence the ages become 4:5. அதாவது 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ages become 4:5. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை படிச்சாச்சு. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். வாட் இஸ் எக்ஸ் பெர்சன்டேஜ்? இப்போ எக்ஸோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுத்து தனியாக எழுதிப்போம். 6:8 4:5. இப்போ பாருங்க நம்ம அதில் என்ன பண்ணோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம், ரேஷியோ டிஃபரன்ஸ். இதுலேயும் ரேஷியோ டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அங்கே என்ன பண்ணோம், காமனாக ஒரு டிஃபரன்ஸ் கிடச்சிது, ரெண்டு சைடும் 2 கிடச்சிது. இப்போ ஒரு சைடு அதாவது ஒய்யோட எக்ஸோட டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 2021ல் 6:8 இருக்கு. 7 இயர்ஸ் ஹென்ஸ்னா 2028 4:5 இருக்கு. அப்போ எக்ஸோட டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 2 இருக்கு, ஒய்யோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அப்போ ரேஷியோ டிஃபரன்ஸ் மாறுது. இப்படி ரேஷியோ டிஃபரன்ஸ் அதில் சேமாக இருக்கும்போது நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்படி ரேஷியோ டிஃபரன்ஸ் மாறும் போது என்ன செய்யணும்னா இப்போ எக்ஸுக்குள்ளே டிஃபரன்ஸ் பாருங்க. அதாவது எக்ஸுக்கும் பிக்கும் பெர்சன்டேஜில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இங்கே 1 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கா. இங்கே அதாவது 7 இயர்ஸ் ஹென்ஸுக்கு அப்புறம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 1 இருக்கா. 5 - 4 1 தானே. இப்போ என்ன செய்யுங்க, இந்த 2வை வந்து இதால இன்டூ பண்ணுங்க. அதாவது 4 × 2 5 × 2. இந்த 1-ஐ இந்த 6க்கும் 8க்கும் இன்டூ பண்ணுங்க. இப்போ 2வை வந்து 4ஆல் இன்டூ பண்ணால் 8:10. இந்த 1-ஐ 6:8ஆல் டிவைட் பண்ணால் 6:8. இப்போ எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா இப்போ பாருங்க நம்மளுக்கு டிஃபரன்ஸ் காமனாக வந்துடும். இப்போ டிஃபரன்ஸ் வந்து இதுக்கும் 2 இதுக்கும் 2 டிஃபரன்ஸ் காமனாக வந்த பிறகு தான் நம்ம சம்மை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து எப்பயுமே காமனாக இருந்தால் மட்டும்தான் சம் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுக்கு பாருங்க 6க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் 2, 10க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் 2. இப்போ நம்ம பழைய மெத்தட் அதாவது முன்னாடி ப்ரீவியஸ் சம் பார்த்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பாருங்க 2x நான் பழைய சொன்ன மாதிரி 2x = எவ்வளோ இயர்ஸ் ஹென்ஸ் கொடுத்துருக்காங்க 7. அப்போ x = 7/2 = 3.5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 3.5 நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் எக்ஸ் பெர்சன்டேஜ்? எக்ஸோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட பெர்சன்டேஜ் என்ன, இப்போ எக்ஸுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட ரேஷியோ பெர்சன்டேஜ் ரேஷியோனா 6. இந்த 6-ஐ 3.5ஆல் இன்டூ பண்ணணும். போன தடவை அப்படி தானே பண்ணணும். 6 × 3.5 21 years. அதாவது present age of A வந்து x என்னது 21 years. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம இந்த மாதிரி ஈஸியாக முடிச்சா ஏஜஸ் சம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம், டைம் எடுக்காது. இல்லாட்டி ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி ஈக்குவேஷனை வந்து நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ டிரைவ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஸ்பீட்வே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.